ஹாய் ஹலோ மக்களே, நான் வந்து அவங்க எம் கோயிச்சா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் என்ன பார்ட் மறந்துட்டேனே, பார்ட் 4 ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்ட் 4. திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ போடுறதுனால மறந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உள்ளே போய்ட்டோம். ஓகே, இப்போ ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போய்ப்போம். நம்மளுக்கு ஸ்டீவ் கேரக்டர் தான் எனக்கு பிடிக்கும். ஹீரோபின் கேரக்டர் வைப்பேன், ஆனால் இப்போ கேரக்டர் மாறி போயிட்டேன்ட்ட. ஓகே, ஸ்டீவ் கேரக்டர் வர வச்சிட்டேன். ப்ளே கொடுத்துட்டு க்ரியேட் நியூ வேர்ல்டு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொடுத்துட்டேன். இப்போ திருப்பி போய் க்ரியேட் நியூ வேர்ல்டு கொடுத்துட்டு இது இப்போ நம்ம வந்து க்ரியேட்டில் போட்டு டீபேட் கொடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு லோடிங் ஆகிட்டுருக்கு நல்லா. மோஸ்ட் மான்ஸ்டர்ஸ் ஒன்லி கம் அவுட் அட் நைட், டியூரிங் த டே யூ ஆர் சேஃப் ப்ராபலி அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாதி இது ஏறி முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லோடிங் ஆகிட்டுருக்கு. உள்ளே போய்ட்டு இப்போ வந்து நம்ம ஸ்ப்ளிட் கண்ட்ரோல்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். ப்ளஸ் மிஷினாக நம்மளுக்கு விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டச் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணிப்போம். 90 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. அதுக்கு நீங்கள் தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறோங்கிறது என் ஆசை. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த மரத்தை வெட்டிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா மரத்தை வெட்டிட்டு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஐலாண்டுக்கு போய்ட்டு அண்டர் கிரவுண்ட் வீடு செய்யலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பிளாக் வச்சு செய்யணும். நெக்ஸ்ட்டு போய்ட்டு வாங்கி வச்சுப்போம். கிராஃப்டிங் டேபிள் வாங்கி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டிக் வாங்கி வச்சுக்கிட்டு கிராஃப்டிங் டேபிளில் போட்டு ஆக்ஸ் வாங்கிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிக்கெல்லாம் போட்டு தள்ளுறதுக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம மண் டர்ட் தோன்றதெல்லாம் இருக்குது, அதுக்காக அந்த இது வாங்கி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு போயிட்டுருக்கோம் இடத்த தேடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இடத்தபடி போயிட்டுருக்காச்சு. ஓகே, கோழியை போட்டு சொல்லியாச்சு, ஆனால் அதில் உள்ள ரெக்கையை மட்டும் இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம். அது நம்மளுக்கு தேவையில்லை. அதை வச்சு நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு மேலே வந்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வாட்டர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். ஓஹோ ஐலாண்ட் இந்த ஐலாண்டுக்கு போவோம்னா நிறையா மரமாக இருக்குது. மரம் தான் நம்மளுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வேறு ஐலாண்டு தேடி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எங்கே இருக்குது ஐலாண்டு? இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு தீவு இருக்குது, தீவுக்கு போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம தீவுக்கு வந்தாச்சு. இங்கே உள்ள மரத்தெல்லாம் வெட்டிடுவோம். 5 நிமிஷமாக வீடியோ போட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வீடியோஸும் அதிகமாகும். பார்க்குற நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த டேட்லாம் எடுத்து இங்கே போட்டுப்போம், மிஸ் ஆகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் மைன்கிராஃப்டில் ஏதாவது தப்பாக விளையாண்டேன்னா சொல்லுங்கள். அந்த தப்பை நான் திருத்திக்கிட்டு நான் ஒழுங்காக விளையாடுறேன். அப்போ நீங்கள் என்ன கேம் விளையாட சொல்கிறீங்க அப்படிங்கிறது, ஹாரர் கேம்ஸ் மட்டும் நீங்கள் சொல்லிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஹாரர் கேம்னாலே ஆகாது. கிராணியை தவிர எந்த ஹாரர் கேமும் சொல்லாதீங்க. ஏன்னா கிராணியெல்லாம் அசால்ட்டு முடிச்சு விட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, போயிட்டுருக்கோம். ஓகே, காபிள் ஸ்டோன்ஸ் எடுத்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உடச்சி முடிச்சிடுவோம். இது எல்லாத்தையும் உடச்சி முடிச்சுட்டு நம்ம
இந்த இடத்துலையே அண்டர் கிரவுண்ட்லேயே வீடு கட்டலான் இருக்கேன். அதுக்காக ஏணியெல்லாம் போட்டு செட்டப் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே போவோம். மேலே போகிறதுக்கு முன்னாடி இது அப்படியே உடச்சிடுவோம். இது எல்லாத்தையும் உடச்சி முடிச்சுட்டு அடுத்தது பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே போகிறதுக்காக இப்போ நம்ம குழி தோண்டிகிட்டு இருக்கோம். இது வீடு கட்ட போகிறோங்கிறதுக்காக இது மாதிரி ரெண்டாக இது பண்ணனால அப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் இது மாதிரி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு போயிட்டு உட்டன் அயர்ன் ஆக்ஸ் எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிட்டு மரத்தெல்லாம் வெட்டிடுவோம். இங்கே இருக்கிற ஒரு மரத்தை கூட விடக்கூடாது, எல்லா மரத்தையும் வெட்டிடுவோம். ஏன்னா இந்த இடமே நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துலையும் நான் உடச்சிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உடச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மரத்தை உடச்சி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேறு மரத்துக்கு போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மரத்தை உடச்சிட்டு அடுத்த மரத்துக்கு போவோம். இது மாதிரி நிறைய மரம் உடச்சி வச்சுக்கிட்டா நம்ம வீடு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இங்கே ஜாம்பி இருக்குது. அடித்தா திருப்பி வந்து அடிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நைட் நேரம் ஆனால் தான் வெளில வரும் போல. இது தண்ணியிலேருந்து ஏன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுவும் தப்பாக விளையாண்டேன்னா என்ன தப்புன்னு சொல்லி சொல்லுங்கள், நானும் தப்பாக திருத்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உள்ளே போவோம் வீட்டுக்குள்ளே. அதுக்கு முன்னாடி ஒரு ஏணி செஞ்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏறி இறங்கிறது கஷ்டமாக இருக்குது. நம்ம சேனலில் 90 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். அதுக்காக பார்க்குற நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம ஏணி வாங்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 12 ஏணி கிடச்சிருக்கு. 12 ஏணியும் யூஸ் பண்ணிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 12 ஏணியும் வாங்கியாச்சு. இல்லை 9 ஏணியே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மேலே வந்துட்டோம். ஓகே, இப்போ ஏணியை போட ஆரம்பிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக ஏணி போட்டுட்ருக்கோம். ஏணி வேறு முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒன்று தான் இருக்குது, போட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக கீழே உள்ளதை உடச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே உள்ளதையும் உடச்சிடுவோம். இதை ஃபஸ்ட்டு மேலே எடுத்து போட்டுப்போம் இந்த ஏணியை. ஏன்னா இங்கே போய் விழுவுது மூலையில். அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிராணி பார்ட் 2 வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். கிராணி பார்ட் 2 போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கமெண்ட்டே பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கே நான் கிராணி பார்ட் 2 போட்டுடலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஆர்வமாக இருக்குது எப்படா போடுறதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே போயிட்டுருக்கோம் ஏணியால். ஓகே, உட்டன் பிக்காக்ஸ் வச்சு இதெல்லாம் உடச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் உடைக்க முடியுது, எல்லாத்தையும் உடச்சிடுவோம். உடச்சி முடிச்சுட்டு மேலே உள்ள டேர்ட்டையும் உடச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே நம்ம பெட்டை போட்டோம்னா எந்திரிக்கும் போது அப்படியே பக் ஆயிரும், மேலே மாட்டிப்போம். அதுக்காக இது பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு மேலே போடுற டோர் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதை வாங்க போகிறோம். கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு போய் உள்ளே போட்டுருவோம். ஏன்னா வெளில இருந்தால் இப்போ இருட்டும் ஆக போகுது. அதுக்காக வெளில இருந்தால் நம்மளுக்கு நல்லதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற பிக்கஸ் போட்டு தள்ளுவோமா? வேணாம், உள்ளே போய்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வீடு கட்டுறதை முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த பிக்கெல்லாம் போட்டு தள்ளணும். அது இல்லாமல் நம்மளுக்கு இப்போ சாப்பாடு வேறு நிறையா வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்கிட்ட ஒரே ஒரு சிக்கன் மட்டும்தான் இருக்குது. நம்மளால் உயிர் வாழ முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்து குறைஞ்சிட்டுன்னு, பசி எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே, ஃபுல்லாக ஏணியை போட்டு முடிச்சுப்போம். ஓகே, மேலே போய்ட்டு இந்த டோர் மாதிரி செய்யறதுக்காக உடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உடச்சிருவோம். டோர் போடுறதுக்காக இது ரெண்டுத்தையும் உடச்சி வச்சுப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து 2 ஏணி இல்லை 3 ஏணி பாக்கி இருக்குது. இந்த 3 ஏணியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிராஃப்டிங் டேபிள் இங்கே போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான ஸ்டோன் பிக்காக்ஸ் வாங்கிப்போம். ஏற்கனவே நம்மள்ட்ட ஸ்டோன் பிக்காக்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்மள்ட்ட ஸ்டோன் பிக்காக்ஸ் இல்லவே இல்லை. அதுக்காக ஸ்டோன் பிக்காக்ஸ் வாங்கியாச்சு. மேலே இது டோர் போட்டுப்போம் இது மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் கொஞ்சோண்டு வீடு ரெடியாக இருக்குது. இன்னும் நம்ம டெக்கரேஷன் பண்ணணும். இது பெட்டை எடுத்து வைக்கணும். இதுக்கெல்லாம் நிறையா பார்ட் தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்ட் 4ம் 5ம் சேர்த்தே போட்டிருக்கேன். பார்ட் 4ம் இதில் தான் இருக்குது, பார்ட் 5ம் இதெல்லாம் இருக்குது. 2 பார்ட் அப்படியே போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மரத்தை உடைச்சிட்டு இருக்கோம். உள்ளே போய்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போயிட்டாச்சு. அதுவும் இல்லாமல் இருட்டாகிட்டு நம்மள்ட்ட வேறு பெட்டு இல்லை. நம்ம எப்படி தூங்குறதுன்னு தெரில. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், see you, டாட்டா.